கடந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமா கோவை மாவட்டத்துல இருக்கிற 10 தொகுதிகளையும் வென்றெடுத்த அதிமுக இந்த முறை தோல்வியை சந்திக்க போறதாகவும் 7 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற போறதாகவும் ஒரு பரபரப்பு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்துல மொத்தம் 10 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இதுல கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல்ல எல்லா தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றுச்சு. திமுக ஒட்டுமொத்தமா தோல்வியை தழுவுச்சு. இந்த நிலையில ஒரு தனியார் அமைப்பு கோவை கள நிலவரம் குறித்து கருத்து கணிப்பு வெளியிட்டது. அந்த நிறுவனம் ஏற்கனவே கடந்த சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் இது ரெண்டுத்தையுமே துல்லியமா கணிச்சிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இப்போ கோவை மாவட்டத்துல 7 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்குது. கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறும். இது இப்போதைய நிலவரம் தான். இதே மாதிரி தற்போதைய தேர்தல் நடைபெற்றால் சூலூர், சிங்காநல்லூர், தொண்டாமுத்தூர் ஆகிய 3 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்குது. கடந்த முறை கோவை மாவட்டத்துல படு தோல்வி அடைஞ்சதால இந்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மு.க.ஸ்டாலின் முடிவெடுத்து செந்தில் பாலாஜி தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சு தீவிரமா பணிகள் நடந்துட்டு வருது. பொதுவா கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் 133 தொகுதிகள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்த போதிலும் மேற்கு தமிழ்நாட்டுல 68 தொகுதிகள்ல வெறும் 24 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. கடந்த தேர்தல்ல அதிமுக 9 இடங்கள்லயும் பாஜக ஒரு இடத்திலையும் வெற்றி பெற்றிருந்தது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கிடையில கோவை மாவட்டத்தை அப்படியே தக்க வச்சுக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக தரப்பிலும் தனி குழு அமைக்கப்பட்டு தீவிரமா பணிகள் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த மாவட்டத்துல கவுண்டர் இனத்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நாயுடுகள் பெரும்பாலும் இங்க வசிச்சுட்டு வராங்க. இப்ப திமுக தரப்புல கவுண்டர் இன மக்களுக்காக நிறைய திட்டங்கள் வழங்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்துல இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கும் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருக்கு. இது தவிர கோவையில தொழிலதிபர் ஜி.டி. நாயுடு பெயர்ல மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் இல்லாம கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டதால அவரு தனித்தனி குழுக்களை அமைச்சு ரொம்ப தீவிரமா பணி செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். கோவை தொகுதியில ராஜ்கவுண்டர் நடத்தின புதிய திராவிட கழக மாநாட்டுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.